பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு விஜயும் காவேரியும் துடிச்சு போகிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. இப்படி ஆச்சு இது மாதிரி அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டா, பிபி ரேஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு சிந்து தான் வந்து நல்ல தக்க சமயத்தில் வந்து பாலில் சக்கரை போட்டு கொடுத்தா, இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சிந்துவை பாராட்டிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு உண்மையிலே அந்த பொண்ணு பண்ணது பெரிய விஷயம். அந்த பொண்ணு நர்சிங் படிச்சிருக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் போய் அவங்க அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் போகிறாங்க. ரொம்ப நன்றிம்மா நீ பண்ணது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டுட்டு பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது, நான் நர்சிங் படிச்சிருக்கேன், அதனால் வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை, நர்ஸாக இருந்தால் யாருக்காவது உதவி செய்யறது எங்களோட கடமைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இப்போ நல்லா இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து உடனே முத்துப்பழம் வந்து இதில் என்னப்பா இருக்குது, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண உதவி பெரிய விஷயம், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது, உனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரட்டுமா, இல்லை என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுங்க தம்பி அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. உடனே வந்து ஆமாம் தம்பி, என் பையன் வேலை இல்லாமல் இருக்கான், இப்போ நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த வீட்டிலேயே இருக்கோம், இல்லைனா நாங்கள் எப்போ எங்கள் வழியை பார்த்துட்டு போயிருப்போம், யாருக்கும் இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம், எங்களால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லோரும் எங்களுக்கு நல்லா புரியுது தம்பி, என் பையன் கிருஷ்ணா வந்து நல்லா படிச்சிருக்கான், ஆனால் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான், கொஞ்சம் வேலை வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்து நல்லாயிருக்கும், சரி விடுங்க, என் கம்பெனியில் அவருக்கு நான் வேலை போட்டு தரேன், நீங்கள் நாளைக்கு வாங்க பிரதர், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை தரேன், உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, தாத்தால வீட்டில் ஒத்துக்கணும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி அப்படின்னோடனே கரெக்டாக வந்து அவங்க சித்தப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க சித்திக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு. காவேரி தேவையில்லாமல் என்னை திட்டு வாங்க வைக்கிறா, எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சித்தி வந்து என்ன காவேரி ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்க, எதுக்காக தேவையில்லாமல் வந்து அவரை அந்த பேச்சு பேசி வச்சுருக்க, விஜய் நீ என்னப்பா இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னோடனே எல்லாம் இவ சொல்லி கொடுத்தா பேசுறியா அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு எப்படி பேசுது, சித்தப்பாடிக்கு தான் மரியாதை இருக்கா உனக்கு, உன் பொண்டாட்டி சொன்னால் என்ன வேணாலும் பேசிடுவியா, இப்படி பண்ணு எனக்கு நினச்சி பார்க்கல காவேரி அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறேன் சித்தி, சித்தப்பா தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் அவரை கேளுங்க சித்தி, நாங்கள் எதுவும் பண்ணல, நான் கூட அந்தளவுலாம் திட்டல சித்தி, அவர் தான் ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, நான் சொன்னால் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு சித்தி அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் அப்படி சொன்னீங்களா, இப்போ என்ன, அவன் நல்லது தான் நான் பண்ணேன் சித்தி, அவர் சொல்கிறது எதுவுமே எடுத்துக்காதீங்க, அவர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னோடனே அவங்க சித்தி வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே காவேரி வந்து அமைதியாக போயிடுறாங்க. காவேரி கோச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து என்ன காவேரி இதுக்கு தான் கோச்சிக்கிட்டியா, இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க விடுங்கங்க, அவங்களும் வந்து என்னை பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த நீங்கள் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க, என்ன விஷயத்தை பற்றி சொல்கிற, இல்லை எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணாவை வந்து நம்ம ஆஃபீஸ் சேர்க்கறது சரி பண்ணு தோணலைங்க, ஏன்னா அந்த கிருஷ்ணா எப்படி பட்டவன்னு தெரியும்ல உங்களுக்கு, அவனை போய் நம்ம ஆஃபீஸில் விடுறீங்க, ஏதாவது பிரச்சனைனா என்னங்க பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையானோன்னே என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இங்கே பார் எனக்கு தெரியும் யாரை எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா வேலை செய்யணும், வேலை செஞ்சால் வச்சுப்போம், இதெல்லாம் அனுப்பிச்சிடுவோம் காவேரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சிரிக்க மாட்டியா, எங்கள் சித்தி வேறு திட்டினாங்க, எல்லாம் சேர்ந்து வந்து கோச்சிட்ருக்க அப்படி தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரியுதா என் பொண்டாட்டியை பற்றி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு, சிரிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து இந்த மாதிரி கிருஷ்ணாவை வேலையில் சேர்க்கறத பற்றிட்டு செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க சாரதா. என்ன நினச்சிட்ருக்காரு உங்கள் வீட்டுக்காரு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, அந்த பையனை எதுக்கு வேலையில் சேர்க்கணும், ஏற்கனவே இங்கேருந்து குடைச்சல் கொடுக்குது அவங்க பத்தாதா, இது ஆஃபீஸில் வந்து குடைச்சல் கொடுக்கணுமா, வேணாடி சொல்லிடி அவர்கிட்ட அப்படின்னோடனே இல்லைம்மா அவர் பார்த்து பாருமா, அந்த பையன் வேலையில் சேர்ந்துட்டானா கண்டிப்பாக வீட்டை விட்டு அவங்க போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா, அதனால தான்மா அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாங்க சாரதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.